2, 1, go! டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம். இன்று 4 முனைகளில் எனது கருத்துரையை நமது நேயர்களிடம் முன்வைக்க விரும்புகிறேன். ஒன்று, இன்று காமராஜருடைய பிறந்த நாள். அவருடைய நினைவை பற்றி நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அடுத்து, விஜய் முதன்முறையாக பெரம்பூருக்கு சென்று எம்எல்ஏ அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார். மூன்றாவது, அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி வீதி லீடர்ஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்கிறார். நான்காவது என்ன அப்படின்னா, மாநில கட்சி மத்திய கட்சி அப்படி என்று பார்த்தோம் என்றால், மாநில கட்சிகளுக்கு எதிர்காலம் உண்டா இல்லையா என்பது குறித்து பேசி இந்த காணொலியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். காமராஜருக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு, ஆனால் நேரடியான தொடர்பு இல்லை. குடந்தை ராமலிங்கம் அவர்கள் மயிலாடுதுறை எம்பியாக இருந்தார். நானும் அவரும் ஒரே ஊரை சொன்ன காலேஜ் கருப்பூர்னு குடந்தை கல்லூரிக்கு பக்கத்தில் சத்திரங்கருப்பூர்னு அதில் தான் சார்ந்திருந்தோம். நாங்கள் பிரசிடென்சியில் படிக்கும் போது அப்போ என்னுடைய கான்டெம்பரரியாக இருந்தார். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு இங்கே பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருந்தார். இளைஞர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக கூட இருந்தார். நான் எம்ஏ முடித்த பிறகு அவர் அறையில் தங்கி 601 டாக்டர் ஆண்டே அறை, அந்த அறையை குடந்தராமலிங்கம் கூப்பிட்டுருந்தா அதில் 6 மாதம் தங்கியிருந்து நான் வேலை வாங்கி கொண்டு தான் அதற்கு அவர் உதவி செய்த பிறகு தான் வெளில வந்தார். நான் காமராஜை பற்றி சொல்லும்பொழுது என்னன்னா, எல்லாருமே கல்வி தந்த காமராஜர் அப்படின்பாங்க. அவர் ஒரு வரலாற்று புருஷன், வரலாற்று நாயகன். எப்படின்னா, ஆவடியில் 1956 அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறது அவருடைய முயற்சியில் நடந்தது. நேரு அவர்களும் அப்போ தலைமை அமைச்சராக இருந்தார், இவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தார். அப்போ என்ன கொண்டு வந்தாங்கன்னா, ஜனநாயக சோசியலிசம்னு டிக்ளேர் செய்யப்பட்டது 1956. அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரியல் கொள்கையும் தொழில் கொள்கையும் வந்தது. அதனால் அந்த டெமோக்ரட்டிசம் சோசியலிசம் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. அந்த தத்துவத்தை தாண்டி இப்போ போக முடியாது. அதே தான் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 42வது திருத்தம் இந்திய கான்ஸ்டியூஷனில் 1976 எமர்ஜென்சியில் கொண்டு வரும்போது அந்த 2 செக்குலரிசம் 2 சோசியலிசம். அதனால் காங்கிரஸினுடைய உயிரோட்டமாக முதுகெலும்பாக இருந்த தலைவர்களில் காமராஜ் அவர்கள் மறக்க முடியாது. அது மட்டுமல்ல, அவர் படிக்காதவர். அவர் ஒரு முறை சொன்னார், என்ன அவர் ஆங்கிலம்லாம் பேசுவார், இருந்தாலும் படிக்காதவர் என்ற ஒரு குறை உண்டு. அவருக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்லும்போது அண்ணா அவர்கள் அவரை பாராட்டி சொன்னார். என்ன அப்படின்னா, உலகத்தில் முதல் மனிதனாக இருந்த ரஷ்ய அதிபர் குருச்சேவ் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது, ஆனால் ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் த வேர்ல்டு ரஷ்யா அப்போ ரொம்ப சூப்பர் பவராக இருந்ததுனால அதை சொல்லி அண்ணா அவர்கள் அவரை பெருமைப்படுத்தினார்கள். அதனால் கல்வி தந்த காமராஜ், காலா காந்தி, கிங் மேக்கர் அப்படின்னு பல இதெல்லாம் இருந்தார். இதெல்லாம் விட அடிப்படையில் என்னன்னா, அவர் பெரியாரை போன்று என்னன்னா சேவை செய்தவர், சர்வீஸ், தியாகம், சுதந்திர போராட்டத்தில் இருந்தவர். அதனால் தமிழகம் இந்திய அளவில் உள்ள வரலாற்றில் ஒரு நல்ல இடத்தை பிடிச்சது. அதனால் அவரை நினைவு கூற வேண்டும். அவர் நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த அவர் ஒரு செல்வம். அதனால் அந்த காமராஜர் போல நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா விஜய் இந்த இடத்துல அடுத்தது நான் எடுக்கும்போது சொல்ல வேண்டியதுன்னா, 5 தலைவர்கள் போட்டிருக்காரு. அதில் போட்டிருக்க காமராஜர் அவர்களையும் போட்டிருப்பார். அப்போ காமராஜர் எம்ஜிஆர் ஏற்றுக்கிட்டார். எனக்கு தலைவர் காமராஜ் வழிகாட்டி அண்ணான்னு சொன்னார் எம்ஜிஆர். அதனால் எல்லாருமே யாருமே இந்தியாவிலையும் சரி மற்ற யாருமே காமராஜ் அவர்களை ஒரு வழிகாட்டியாக எடுத்துவாங்க. அப்போ சித்தாந்தவாதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், அந்த விஜய் போட்டிருந்ததில் 2 பேர் சித்தாந்தவாதி, அம்பேத்கரும் பெரியாரும் தான். இவர்கள்லாம் ஃபீல்டு மார்ஷல் நடைமுறைப்படுத்தினவங்க. அங்கே காந்தி நேரு அப்படின்னு சொல்லுவோம். அதில் காந்தி ஒரு சித்தாந்தம் தனியாக இருந்தார், காந்தியன் எக்கனாமிக்ஸு சித்தாந்தம் தனியாக வந்தது. ஆனால் நேரு காந்தியை தான் ஃபாலோ பண்ணார்.
ஏன்னா காந்தி என்ன சொல்லிட்டாருன்னா என்னுடைய அரசியல் வாரிசு என்று டிக்ளேர் பண்ணார். அந்த ஜனநாயக பண்புக்கு எதிராக இருந்தாலும் கூட அன்றைய காலத்தில் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூட ஒரு கருத்தை காந்திஜி பொலிட்டிக்கல் டிசைபிள் அரசியல் வாரிசுன்னு நேருவை மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார். சித்தாந்தவாதி மகாத்மா காந்தி, பெரியார் சித்தாந்தவாதி, அம்பேத்கர் பெரிய சித்தாந்தவாதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கல்வி நம்ம விஜய் அவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள் தளபதி அவர்கள் போடும்போது ஒரு 5 பேரை போட்டிருந்தாங்க. அதில் போட்டிருந்ததில் எனக்கு ரொம்ப முக்கியமாக 2 பேர் தான் வந்து ஐடியலாக, அவங்க வந்து சித்தாந்தவாதி அப்படின்னு 2 பேர். இப்போ அவர் வந்து விஜய் அவர்கள் ஆட்சி நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்ற ஒரு ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த ஆட்சியுமே இனிமேல் நிற்காதுன்னு நம்ம கையில் இல்லை. வாஜ்பாயும் அப்படி தான் இருந்தார். அப்போ திமுக வந்து ஆதரவு கொடுத்து 1999 நிலைநிறுத்தினது. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு ஓட்டில் வித்ட்ரா பண்ணிட்டு சேடப்பட்டி முத்தையா அவர்கள் தன்னுடைய ஆதரவு எடுத்து விட்டதும் வாஜ்பாய் கவர்மெண்ட்டு போயிடுச்சு. பிறகு வந்தது. அதுக்கு வந்து ஏன்னு கேட்டிங்கன்னா வாஜ்பாய் ஒரு திராவிட இயக்கத்துக்கு ரொம்ப நெருக்கமானவர். எப்படி அப்படின்னா ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் திமுக ஆட்சியை கலைஞர் ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்று சொல்லும்போது கவிழ்க்க முடியாதுன்னு திட்டமாக இருந்து தன் ஆட்சி இழந்தவர். அதன் காரணமாக கலைஞர் வந்து பிற்காலத்தில் வந்து வாஜ்பாய்க்கு கொடுத்தார். அந்த ராங் மேன் இன் தி ரைட் பார்ட்டி, ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டின்னு அவர்லாம் சொன்னார். அதெல்லாம் இருக்கட்டும். சித்தாந்தத்தில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம்னா கட்சி அதில் பாலத்துக்கு போயிடும். இன்னைக்கு அதுதான் திமுக வந்திருக்கு. ஏன் வந்திருக்கு அப்படின்னா சித்தாந்த ரீதியில், சித்தாந்தங்கிறது இப்போ ஐடியாலஜி, மெய்யியங்கிறது பிலாசபி, அது உண்மையை பற்றி சொல்லுகின்ற ஒரு தத்துவம். அப்போ இது ஐடியாலஜி அப்படிங்கிற கைட் ஃபார் ஆக்ஷன், நடைமுறை, இதை சரியாக வகுத்து செயல்படுத்தணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆயிடுச்சு, இப்போ கலைஞருக்கு பிறகு இப்போ வந்து யார் கையில் போயிடுச்சு அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின்கிட்ட. இப்போ அவங்களுக்கு வந்து சித்தாந்த போராட்டம், சித்தாந்த வெளிநடப்பு போயிடுச்சு. இப்போ அதெல்லாம் வந்து இனிமேல் பெரியார்லாம் சொன்னால் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க பெரியார்ன்ட்டு. இப்போ விஜய் வந்து போட்டிருக்கிறார். இப்போ அவர் வந்து கிளீனாக 60 ஆட்களை கடந்து அப்புறம் தன்னை தொகுதிகளை போயிட்டு அலுவலகத்தை திறந்து மக்களுடைய ஆதரவும் அன்பும் மரியாதையும் வந்து ஒரு இம்மி அளவும் குறையாமல் இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் எதிர்ப்பு பயங்கரமாக இருக்குது. அது நல்லது தான். ஆனால் அந்த எதிர்ப்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னா இல்லை. இப்போது அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார். அவரும் ஒரு ரீஜனல் பார்ட்டி தான். ஆனால் ஆல் இண்டியா பார்ட்டிலேருந்து தனியாக வந்து ஆரம்பிச்சிருக்கார். அவர் வீதி லீடர்ஸுங்கிறாரு. இதெல்லாம் வந்து இந்த டைட்டிலே வந்து ஒரு மெச்சூர்டாக எனக்கு தெரியல. எனக்கு அதேமாரி சிறுத்தைகள் அப்படின்னு பேர் வைக்கிறது, இதெல்லாம் வந்து சித்தாந்தத்தை பிரதிபலிக்கிறதா வைக்கணும். இப்போது அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கன்சர்வேட்டிவ்னு எப்படி இருக்கும் இங்கிலாண்டில், அந்த மாதிரி தான் அங்கே வந்து இருக்குது ரிப்பப்ளிக்கு அப்படின்ட்டு. இங்கே லேபர் பார்ட்டிங்கிறது, அங்கே டெமோக்ராட்டிக் பார்ட்டி அப்படின்னு இங்கிலாண்டில் இருக்கிறது. ஏன்னா உலகத்தில் உள்ள அரசியல் அமைப்பு, அரசியல் சாசனத்துக்கெல்லாம் மதர் தாய் எதுன்னா இங்கிலாண்டு தான். அப்புறம் எழுதப்பட்ட கான்ஸ்டியூஷன், இந்த டெமோக்ரஸி, ஃபெடரல் ரூல் அப்படின்லாம் சொன்ன டெமோக்ரஸின்னு சொன்னால் அமெரிக்கா அப்படின்னு. அப்போ இங்கே நம்ம மிக சிறப்பாக அம்பேத்கர்கள் தொகுத்து கொடுத்துருக்குறார். இப்போ நமக்கு வந்து டைரக்ஷன் கான்ஸ்டியூஷன்லே இருக்குது, பிரியாம்பிளில். நான் பல முறை சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா இங்கே அறிஞர்களை விட்டு விட்டு தானாகவே முடிவெடுக்கக்கூடியவங்க, தேர்தலில் வந்து வெற்றி தோல்வி வரும்னு ஆர்வம் சொல்கிறவங்கள வைத்து கொண்டு ஆட்சி நடத்துறதுங்கிறது சிரமம். அது எதில் போய்டும் அப்படின்னா ஐடியாலஜிக்கல் ஐடென்டிட்டி கிரைசிஸ். ஏன்னா இந்த சித்தாந்தத்தை நிலைநிறுத்தி அதன்படியாக திட்டமிட்டு போகணும். இப்போ 5 ஆண்டு திட்டம் வந்தது, நேருனால வந்தது. 1956 ஜனநாயக சோசலிசம் கிட்டத்தட்ட 13-14 திட்டங்கள் போட்டாங்க. அப்போ வந்து வறுமையை ஒழிப்போம், வேலையில் திண்டாட்டை போக்குவோம், தண்ணீரை அடைவோம், அப்படியெல்லாம் சொல்லிட்டு இந்தியாவை எப்படி வலிமையாக வந்து வளமான பாரதத்தை கொண்டு வருது, மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்னு சொல்லி ரிப்பப்ளிக் மாதிரி, குடியரசு ஏதென்ஸ் ஸ்பார்ட்டான்னு கிரீக்கில் இருக்கிற மாதிரி, ரோமில் இருந்த டெமோக்ரஸி மாதிரி, டெமோக்ரஸியை காப்பாற்றணுங்கிறதுக்கு ஜூலியஸ் சீசர் மர்டர் பண்ணார்.
அப்போ எவ்வளோ பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படியெல்லாம் நடக்கும்பொழுது இப்போ எல்லாரும் வர்றதுங்கிறத நம்ம பாராட்டணும், நம்ம வந்து ஆதரிக்கணும். ஏன்னா இவனுக்கு ஒன்றும் தெரியாது, அவனுக்கு ஒன்றும் தெரியாது. காமராஜர் கூட அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஆர் யூ ரெடின்னு எலிசபெத் வந்தப்போ கேட்டப்ப இவர் உடனே சொல்லலாம், ஐ எம் நாட் ரெடி, ஐ எம் நாடார் அப்படின்னு சொல்லி ஜோக் அடிச்சுக்கணும். நான் காலேஜெல்லாம் பார்ப்பேன். ஏன்னா காமராஜ் வந்து ரெடிங்கிறது மீனிங் தெரியல. இதெல்லாம் கொச்சப்படுத்துற, இதெல்லாம் எப்படின்னா ஒரு கீழ்த்தரமான 3ஆம் தரமான விமர்சனம். இப்போ என்ன நான் பார்க்குறேன்னா, விஜய் 60 நாள் இருக்கு, அவர் பேசலை. அவர் பேசாம மேன் ஆஃப் ஆக்ஷனாக காட்டுறாரு. ஹி ஸ்பீக்ஸ் த்ரூ ஹிஸ் ஆக்ஷன். அது பாராட்டக்கூடியது. அது மட்டும் இல்லை, ஒருத்தவரை கேட்டவங்க அவர் பட்டிமன்ற மாவீரன். அவர் ஒன்று என்னன்னா, இன்னும் இது வரலும் நல்லா இல்லை இன்னும் அப்படின்னு. இது வரலும் இல்லதுக்கே முடியாது, இன்னும் 6 மாதம் ஆகணும். ஏன்னு கேட்டால் படி உப்புல பிடி உப்பு கலக்கலை. அப்புறம் வந்து என்னென்னா கரையில் எங்கும் போது நீங்கள் இப்போ சும்மா மேடையில் பேசி பாப்புலாரிட்டி இருக்கிறது வேற. அவர் ஒரு ட்ரிப்பு ராஜாஜி அவர்கள் சொல்லும் போது அவர் தான் சொன்னார், 21 வயது வந்தவனுக்கெல்லாம் ஓட்டு உண்டுன்றதும் நேருக்கிட்ட அவர் வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறார். இப்படியெல்லாம் எல்லாம் வந்தவனுக்கெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா ஓட்டு, அவன் தேர்ந்தெடுக்கிறது பிரதிநிதி புத்திசாலியாக இருக்க மாட்டான், இவனுக்கும் தேர்ந்தெடுக்கிற அறிவு கிடையாது, அனுபவம் கிடையாதுன்னு சொன்னார். அப்போ நேரு அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, இல்லை நேட்டிவ் விஸ்டம்னு உண்டு. நம்ம இந்திய மக்களுக்கு நல்ல ஒரு பண்பாட்டு ரீதியாக வந்தது அப்படிங்கிறத அவங்களுக்கு எத்திக்ஸ் உண்டு, மொராலிட்டி உண்டு, காமன் சென்ஸ் உண்டு. அதனால் இவர்களுக்கு நல்லா தெரியணும். அப்போ காமராஜ் சொன்னார், இது காமராஜுங்கிற ராஜாஜி நேருட்ட சொன்னதான் ரொம்ப ஃபேமஸ். இது நீங்கள் மெட்ராஸில் போய் அங்கே ஒரு சிரிப்பு நடிகர் இருக்காரு, நகைச்சுவை நடிகர். யார் அப்படி என்றால் நம்ம கலைவாணர் NS கிருஷ்ணா இருக்கார். அவரை போய் நீங்கள் எய்த்து நில்லுங்க, நீங்கள் ஆசிய ஜோதியாக இருக்கலாம், முதல் பிரைம் மினிஸ்டர் நின்னா யூ வில் பி டிஃபீட்டட் பை தட் காமெடியன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த ஜனநாயகத்துள்ள குறைபாடுன்னு சொன்னார். அப்படி இருந்தாலும் கூட பாகிஸ்தானை விட மற்ற நாடுகளெல்லாம் விட இந்தியா வந்து மிக சிறப்பாக இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தை கான்ஸ்டிடியூஷன் பேஸ்டுங்கிறத நம்ம தலைவணங்கும் எல்லாருமே. எப்படி இருந்தாலும் இப்போ மோடிகிட்ட வந்து எல்லாமே நம்ம பேசுவோம், நேசிசம் ஃபேசிசம் இப்படியெல்லாம் சொன்னாலும் கூட தேர்தல் நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாரும் பயப்படுறாங்க, மாறி மாறி வந்தது. இப்போ 4வது முறையும் வருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்போ மக்களால் தேர்ந்தெடுப்பட்டு தான் வர்றோமே தவிர அதில் பல சட்டத்திட்டங்கள் சரியாக இருக்காது, அதை எய்த்து போராடணும். அதான் டெமோக்ரஸி. அதனால டெமோக்ரஸியே வேண்டாம்னு சொல்ல முடியாது. நான் வந்து டெமோக்ரட்டி சோசியலிஸ்ட், ஜனநாயகம் வந்து சோசியலிசம். அதான் 1956 காமராஜ் அவர்கள் தலைமையில் நடந்த ஆவடி மாநாட்டில் காங்கிரஸ், அதுதான் நீங்கள் பொருந்தும். இப்போ நான் கூட அண்ணாமலையை வந்து என்னுடைய சேர்த்துக்கிட்டேன். காமராஜ் அவர்களை நம்ம நினைவு கூறணும், அடுத்தது வந்து விஜய் அவர்களை வந்து வாழ்த்தணும், அவர் நிச்சயமாக 5 ஆண்டுகள் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறது. அண்ணாமலையை வந்து என்னன்னா ஒரு அகில இந்திய கட்சியிலிருந்து வந்து விட்டார். ஆனால் அவர் அது வந்து எதிர்காலம் என்பது மாநில சின்ன துக்குடா அப்படிங்கிறது அல்லு சில்லு கட்சிகளுக்கு எதிர்காலம் கிடையாது. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் மோர் யூனிட்டரி தேன் ஃபெடரல்னு பேர். கான்ஸ்டியூஷனை பற்றி படித்த போது எனக்கு என்ன தெரியும் படிக்கிற காலத்திலேயே அப்படின்னா, அது ஒருங்கிணைக்கப்பட்ட இந்திய அரசாங்கம். இங்கே வந்து சொல்கிறது வந்து ஃபெடரலிசம் அப்படின்னு. அமெரிக்காவில் உள்ள மாநிலத்துக்கு உள்ள இது அதிகாரம் கூட இங்கே கிடையாது. இந்த 356 திருப்பி நாங்கள் கொண்டு வருவோம், நினைச்சா மத்திய அரசு வந்து ஆட்சியை கலைத்து விடலாங்கிறதெல்லாம் வருது. அப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்குன்னா, எது ஒன்றும் அகில இந்திய ரீதியில் வி தி இண்டியன்ஸு, இந்தியா ஃபார் இண்டியன்ஸ், அமெரிக்கா ஃபார் அமெரிக்கன்ஸு, அமெரிக்கன்ஸு ஃபார் அமெரிக்கான்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. அது மாதிரி தான் இங்கே தனிப்பட்ட முறையில் சில இதை சாதிக்கலாமே தவிர இப்போ ஒன்றும் இல்லை. மேகதாதுவேனே சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா தான் முடியும், இல்லைன்னா சண்டை நடக்கும். அதுவும் காங்கிரஸ், இங்கே உள்ள விஜய் கட்சியும் காங்கிரஸ் கூட்டணியெல்லாம் நடக்க முடியாது. அப்போ வந்து ட்ரிபியூனலோ மற்ற மத்தியஸ்தர் இருந்தோ அப்படி தான் இருக்க முடியும். அதனால் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும், காமராஜை பொறுத்த வரைக்கும் நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது என்னன்னா, அவர் வந்து ஜனநாயகவாதியாக இருந்தார், சமூக நீதிக்காக நின்றார், அதனால் மனித நேயத்துக்காக நின்றார். எல்லாத்தையும் விட அவர் தியாகம் பண்ணது எதுக்கு அப்படின்னா, இந்த நாட்டில் வந்து எல்லோருடைய மக்களுடைய நலனுக்காக இருந்தார். அதனால் இன்றைய பொறுத்த வரைக்கும் அவரையும் நம்ம வந்து நினைவில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கத்தை கவிழ்ப்பதற்கு சொல்ல முடியாது, கொள்கை ரீதியில் செயல்பட வேண்டும் எதிர்கட்சி. சும்மா வந்து தனிப்பட்ட முறைகளை பேசி வந்தால் அவர்கள் அழிந்து விடுவார்கள்.
இனிமேல் கூட்டணியிலிருந்து எந்த கட்சியும் ஆட்சியை பிடிக்க முடியாது, அவங்களுக்கும் எதிர்காலம் கிடையாது. மாநில கட்சிக்கும் எதிர்காலம் இல்லை, கூட்டணி கட்சிகள் எதிர்காலம் இல்லை, அகில இந்திய கட்சிக்கே எதிர்காலம் உண்டு என்று சொல்லி காமராஜர் வாழ்க என்று கூறி விடைபெறுகிறார்.